ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மித்ரா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இவங்களுக்கு பின்னாடி இருந்திருக்கக்கூடிய ஒரு சில சோகமான விஷயங்கள், அதாவது கிட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பின்னணிகளும் இவங்க இந்த வாரம் என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் லெவல் ரொம்பவே சூப்பராக அற்புதமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரம் புது புது ரவுண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாசிக்கல் 60s 70s இருக்கக்கூடிய சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் மித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. அலிபாபா 40 திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் சார் படத்துல இருந்து ரசிக்கும் சீமானேவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை பாடி ரொம்பவே அசைத்திருப்பாங்க. இவங்களுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் அவங்க அப்பா வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சர்வே பண்ண வச்சாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கடந்து அவங்க ஃபேமிலி இவ்வளோ ஸ்ட்ரகிளர்களையும் தாண்டி இங்கே வந்து பாடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு கூட தாராளமாக சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயத்தையும் மித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.